வலிக்குது, அப்பப்போ வலிக்குது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா சாப்பிட முடிஞ்ச பெயின் ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்குதுப்பா, பரவாயில்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த தொண்டை வலி ஒண்ணு குறைஞ்சிச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ, ரொம்ப ஸ்வெட்டரோட போயிருக்கேன். வெளியில வந்தால குளிர் தான், ஸ்வெட்டர் போட்டுருந்தா இருக்கிறது. குட் மார்னிங். என் பேர் சதீஷ், எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. நாங்கள் நெல்லூர்லேருந்து வந்துருக்கோம். இது 7th டைமு விசிட் ஆகுது. ஸோ ஸ்லோவாக ஆகுது, அது தெரியுது. அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறாங்க, அப்போ கொஞ்சம் நாள் நல்லா இருக்கிறாங்க. மெயின் அது கன்சல்ட்டானு வந்தோம். மெயின் அவங்க வாடுங்க, யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. சேம் மெடிசின்ஸு, சேம் டோசேஜ் கொடுத்துருக்காங்க. த்ரோட்டு கொஞ்சம் பெயின் ஆகுது சொல்லியிருக்காங்க. மேபி இஎன்டி கன்சல்ட் ஆகவும் சொன்னாங்க. என்ன இந்த வின்டர் சீசனுக்கு டான்சில்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்கும், இன்ஃபெக்ஷன் என்ன இருக்கும், அதுக்கோசரம் கன்சல்ட் ஆகி சொல்லியிருக்காங்க. கூட ஆன்டிபயோட்டிக் தான் வச்சுருக்காங்க. அதான் த்ரோட் பெயின் ஒரு சொல்லோ, எதனா இன்ஃபெக்ஷன்னா அதை அமாக்சிலின், டோலோ பெயினுக்கு அதுதான் யூஸ் பண்ணுறோம். ரைட் சைடு நெக்கு கைத்து அதான் மொத்தம் 3 பார்சல் இருந்தது. இப்போ 2 பார்சல் இல்லை, கம்ப்ளீட். லெஃப்ட் சைடு வரைக்கும் கொஞ்சம் அதுதான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக கொடுக்குது. 3 இருந்தது, ஒரு 2 ரைட்டு இருந்து லெஃப்ட்டு, பேக் ஒன்று இருந்தது. ஸோ பேக்கு ரைட்டு இல்லை, இது சின்னதாக இருக்குது. இங்கே வரைக்கும் கொஞ்சம் இல்லை, கம்ப்ளீட்டாக அந்த வீக்கம் ஸ்வெல்லிங்கிறது எதுவுமே இல்லை. லெஃப்ட் வந்து கொஞ்சது, ஆனால் இன்சைடு பெயின் 4 days நல்லா இருக்காங்க, 2 days பெயினை சொல்லிடுறாங்க. அது இந்த கேன்சர் இல்லை, கட்டினால் இல்லை, இன்ஃபெக்ஷனாக இருக்கும், நல்லா கார்லிக் பண்ண சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஒரு 3 mm 4 mm சைஸில். இப்போ வந்து 1 mm கொஞ்சம். இப்போ நம்ம அது கோலி இருக்குதுல்ல, அந்த சைஸ் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போன்னா சைஸ் குறைஞ்சிக்குது. அதான் தொடுறாங்க, பார்ப்பாங்க, அப்பப்போ குறைஞ்சிதுடான்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள பெயின் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து தான் சாப்பிட்ற சொல்ல கூட கொஞ்சம் ஸ்வெல்லிங் சொல்லும், ஸ்வாலிங் சொல்லுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் பெயின் ஆகிடுது. மில்லட்ஸ், மொத்தம் மில்லட்ஸ் ஃபுட்டு. ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது சர்க்கரை, சுகரு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆல் மில்லட்ஸ் இட்லி, மில்லட்ஸ் தோசை, ஜாவா அது குறைச்சிட்டாங்க. அதை இஎன்டி கான்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஒரு 3 days யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு கன்சல்ட் பண்ண சொல்லுவாங்க. கேட்க மாட்டேங்குது சரியாவே. இந்த தொண்டை பிரச்சனை தான் எனக்கு. வலிக்குது, அப்பப்போ வலிக்குது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா சாப்பிட முடிஞ்ச பெயின் ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்குதுப்பா, பரவாயில்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த தொண்டை வலி ஒண்ணு குறைஞ்சிச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ, ரொம்ப ஸ்வெட்டரோட போயிருக்கேன். வெளியில வந்தால குளிர் தான், ஸ்வெட்டர் போட்டுருந்தா இருக்கிறது. வெளியில ரொம்ப வர்றது இல்லை குளிருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு வரல ஹாஸ்பிட்டலுக்கு கூட. நானு பசங்களை அனுப்பி வச்சுட்டேன். கேட்டாங்க எப்படி இருக்கு என்னன்னுட்டு. இந்த மாதிரி தொண்டையில தாம்மா வலியா இருக்குது, ஒவ்வொரு நேரம் மூச்சு வாங்குற மாதிரி இதுவாகுது அப்படின்ட்டு சொன்னேன். தொண்டை எதுனா மாறின மாதிரி இருக்கா அப்படின்னாங்க. ஆமான்னு. சரியா இருக்கு, சொல்றேன் அப்புறம் அப்படின்னாங்க. அது பசங்க கிட்ட இருந்தா சொல்லியிருப்பாங்க. நீ காலையில கஞ்சி சாப்பிட்டுப்பா, கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்டேன். மதியம் சாதம் தான். சாதனாக்கா அது மில்லட்ஸ் சாப்பிடுறது, அதுதான். முதல்ல எப்படி பாத்தீங்களோ அப்படி பாக்கணும். நானும் முயற்சி எடுத்துன்னு இருக்கேன், நல்லா முயற்சி தான் இருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் சாப்பிடல, கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் மிச்சபடி நல்லா இருக்குது. எல்லாம் வலி எல்லாம் நினைச்சேன் நான் அப்பவே வரணும், நல்லபடியா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது கம்மி. நீங்க இன்னும் கஷ்டமா இருப்பேன். அப்பவே கொஞ்சம் பாதி குறைஞ்சிட்டேன். என்ன பேரும் அதுதானே சாப்பிடுறோம், 3 வேளையுமா அதேதான் சாப்பிடுறோம். அதனால கொஞ்சம் சாப்பாடு எதுனா கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா சாப்பிட்டு நல்லா சாப்பிடுவீங்க. அதுவும் காத்துட்டு இருக்கேன் நானு.